என்ன ஜனாமா, நானும் என் ஆளுக்கு ஆசையா புடவை விடக்கலான்னு பார்த்தா இப்படி கெடுத்து போட்டீங்களே. கேடி, உனக்கு ஆளெல்லாம் வேற இருக்கா? ஏன் இருக்காதா? என்னைக்காவது ஒரு நாள் வருவாங்க ஜனாமா. நான் என்ன காலத்துக்கு இப்படியா இருக்க போறேன்? இங்க பாரு, அதை விட பெரிய கடையில வாளுக்கு நான் ஒரு புடவை எடுத்து தரேன். ஏன் ஒரு பொண்ணே பார்த்து கொடுத்தேன். ஐயோ பொண்ணா, ஆசீர்வாதம் பண்ணுங்க ஜனாமா. ரொம்ப நன்றி ஜனாமா. ஏன் ஜனாமா, அப்புறம் எதுக்கு உங்க 2 பேரும் தனியா அனுப்பிச்சு விட்டீங்க? என்ன ஜனாமா மர்மமா சிரிக்கிறீங்க? ஏதாவது காரணம் இருக்கா என்ன? இன்னைக்கு நைட்டு சிபியும் தமிழும் வீட்டுக்கு வரமாட்டாங்க. ஏன்? அவங்க போன காரு சரியா பாண்டிச்சேரி ரெசார்ட் கிட்ட பிரேக் டவுன் ஆகி நின்னுடும். என்ன ஜனாமா சொல்றீங்க? என்னங்க ரூம் கேட்டா ஹனிமூன் சீட் கொடுத்துருக்கீங்க? ஆமா சார், வேற ரூம் எதுவும் இல்ல, இது மட்டும் தான் வேக்கண்டா இருக்கு. இத பாருங்க, இந்த ரூம் எனக்கு செட் ஆகாது. அது பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. வேற ஏதாவது சிம்பிளா ஒரு ரூம் இருந்தா கொடுங்க. என்ன சார் நீங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, ஒன்னா தங்கறதுக்கு என்ன? அது வந்து ஹனிமூன்லாம் போயிருக்கீங்கல்ல? எங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. அப்புறம் என்ன சார், சந்தோஷமா இருங்க. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. வேற ரூம் இருந்தா கொடு. இல்ல வேற கப்பல்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரூமை மாத்தி விட்டு எங்களுக்கு அந்த சிம்பிள் ரூமை கொடு. அப்படிலாம் யாரையும் மாத்த முடியாது சார், லேட் நைட் ஆயிடுச்சு, எல்லாரும் தூங்கி இருப்பாங்க. சிபி வாங்க வாங்க ஏய் வாங்க சிபி. ஜனாமா, நீங்க பயங்கரமான ஆளா இருக்கீங்களே. சிபியை டிராப் பண்றதுக்கு இதோட பெஸ்ட் ஐடியா எதுவுமே கிடையாது. சரி ஜனாமா, ஒருவேளை அங்கேயும் போய் இந்த சிபி போய் தத்தியா இருந்தா என்ன பண்றது? அத தமிழ் தான் பாத்துக்கணும். தமிழ், இப்ப எதுக்கு கதவு சாத்துற? பின்ன கதவை திறந்து வச்சுட்டா தூங்குவாங்க? என்ன பிரச்சனை உங்களுக்கு? சரி நீ உள்ள படு, நான் மேல டெரஸ்ல போய் தூங்கிக்கிறேன். இது என்ன வீடா நீங்க பாட்டுக்கு போய் மொட்டை மாடில தூங்குறதுக்கு? அதுவும் இல்லாம இந்த ரெசார்ட்ல மொட்டை மாடியே கிடையாது. அப்படியே போனாலும் இந்த ஏரியால கொசு ரொம்ப நிறைய இருக்கு. மொத்தமா உங்களை தூக்கி அப்படியே பக்கத்து ஏரியால உங்களை போட்டுரும். பரவாயில்லையா? எல்லாம் ஒன்னால வந்தது. நான் என்ன பண்ண? பின்ன சீக்கிரம் கிளம்பு கிளம்புன்னு சொல்லிட்டே இருந்தேன்ல. வெயிட் பண்ணி கார் பிரேக் டவுன் ஆகி அத்த ராத்திரில இங்க வந்து அதுவும் ஹனிமூன் சூட்ல வந்து மாட்டிக்கிட்டோம். ச்சே. ஏன் மாட்டினா என்ன? மாட்டினா என்ன? தமிழ் பக்கத்துல வராத. இல்ல மாட்டினாதான் என்னன்னு கேட்டேன். நீ முதல்ல தள்ளி நில்லு. தள்ளு தள்ளி நில்லு சொல்றேன்ல. மாட்டினா என்ன? என்னதான் சொல்லி தொலைங்கள. இல்ல இந்த மாதிரி ரிசார்ட்ல எல்லாம் நாம என்ன கள்ள காதலா பண்றோம்? புருஷன் பொண்டாட்டி தானே. நாம இங்க ஒன்னா இருக்கிறதுல என்ன தப்பு? இந்த பாரு தமிழ், நீ உடனே ஆரம்பிக்காத. ஷபா, ஆமா இவரு ரெசார்ட்டுக்கே போனதில்ல பாருங்க. ஏதோ இப்பதான் புதுசா ஃபர்ஸ்ட் டைம் வர மாதிரி பேசுறீங்க. உங்க கேர்ள் ஃப்ரெண்டோட இந்த மாதிரி இடத்துலலாம் தங்கி இருப்பீங்கல்ல, சும்மா உங்களை பத்தி தெரியாது பாருங்க. நீங்களாம் லண்டன் கல்ச்சர்லயே வளர்ந்த ஆளானவங்க. அதான் கூடவே ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருப்பீங்களே, அவ கூட சுத்தின ஆள் தானே நீங்க. ஐயோ ஒரே பதட்டமா இருக்கே. நடந்திருக்குமா நடந்திருக்காதா? நடந்திருக்கும் 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 நடத்திருப்பா என் மாப்பிள்ள. எப்படி அசத்திருப்பா. இன்னும் ஆள கடமை. இவ்வளவு லேட் ஆகாதான் கண்டிப்பா தான் நடந்திருக்கும். இப்ப எப்படி அவன் மூஞ்சிய பாப்பேன்? என்ன ஜனமா? ஐயோ நான் ஓடி எப்படி சொல்லுவேன்? சொல்லுவோம் ஜனமா, அது நேத்து தமிழுக்கு சிபிக்கும் ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்குல்ல.
எனக்கு என்ன தெரியும்? கன்ஃபார்மா நடந்துக்கும் ஜனாமா. என் மாப்பிளை பத்தி எனக்கு தெரியாதா? இந்த மாதிரி சந்தர்ப்பம்லாம் அவனுக்கு அமையல இது வரைக்கும். அதான் இங்க பிரச்சனையே. சீக்கிரமே ஜனாமா இந்த வீட்டுல குவா குவா அப்படி சத்தம் கேட்க போகுது. கேடி, அதுக்கு தானே ஜனாமா ஆசைப்படுறீங்க? நல்லது நடந்தா சரி. நடக்கும் 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 நடக்கும். இத வந்துட்டாலே ஜனமா நைட்டு கார் பிரேக் டவுன் ஆகி தெரியுமே, பாண்டிச்சேரி ரெசார்ட்ல தங்குனீங்க. ஜனமா நாங்க அங்க தங்குனது உங்களுக்கு எப்படி தெரியும்? எல்லாம் என்னோட பிளான் தானே. எது? ஜனமா ஆ, நீங்க அங்க தங்குனீங்கன்னு ரெசார்ட் ஓனர் எனக்கு கால் பண்ணி சொன்னாரு. நான் உன் ஃப்ரெண்டு தானே? ஆமா. லண்டன்ல என்னென்ன பண்ணாலும் அப்படியே சொல்லவே இல்லை எனக்கு. இப்ப மட்டும் ஏன் சொல்ல மாட்டேன்? எனக்கு அழுகையே வருது. நண்பேட்டு டேய், ஏன்டா இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ற? உனக்கு என்ன பிரச்சனை? அது இல்ல மச்சான், நீயும் தமிழும் நைட் ஒன்னா தங்கியிருக்கீங்க. ஏதாவது விசேஷம் இல்லையா? இருக்குன்னா ஆமான்னு தலையாட்டு, இல்லனாலும் ஆமான்னு தலையாட்டு. அதானே எங்களுக்கு வேணும். சிரிச்சுடா 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 மாப்பிள்ள சிரிச்சுடா. அப்ப நடந்திருக்கு. டேய் டேய் சிரிச்சுடா நடந்திருக்கு 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 நடந்துருச்சு நடந்துச்சு. டேய், நாங்க ரெண்டு பேரும் தனியா தங்கினா இதான் உனக்கு தோணுமா? எப்ப பாரு இதே யோசனையாவே இருக்க. என்னடா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? ஒரு பொண்டாட்டியும் புருஷனும் தனியா தங்கி இருந்தா இதான உலக வழக்கம். ஆனா எங்களுக்குள்ள எதுவும் நடக்கல. போதுமா? போய் வேலையை பாரு போ. வந்துட்டான். வேலையா பாரா? ஏன்னா உன் நண்பனா இதானே எனக்கு வேலையே. ஐயோ, நான் வேற என்னன்னு நினைச்சேன். மண்ணலி போட்டானே. எங்க இந்த ஜனமா போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. நானாவது நிம்மதியா போய் ஆளுக்கு படம் எடுத்திருப்பேன். இவங்க நம்பினதுக்கு ஜனமா ஒண்ணுமே நடக்கலையாமே. எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தேன். அம்போட ஃபோர்ஸ் பத்தல. அடுத்த தடவை இதை விட பெரிய அம்பா ரெடி பண்றேன். வேற அம்பு விடணுமா? என்ன ஜனாமா, இவ எந்த அம்பு விட்டாலும் மாற மாட்டான் போலயே. சரியான கல்லூரி மங்களா இருப்பான் போல. இந்த ஜெனரேஷன்ல இப்படி ஒரு சாமியாரும் நான் பார்த்ததே இல்லையே. புரியுது ஜனாமா. சாமியாரே இப்பெல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்ல வரீங்க அதானே?